குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை 5/12/2024 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம், குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். இன்றைக்கி வந்து சதுர்த்தி திதி. சதுர்த்தி திதி சுப முகூர்த்த நாள். திருவோண விரதம், சதுர்த்தி விரதம், திருவோண விரதம், விநாயகப் பெருமான் பவனி, சங்கடகர சதுர்த்தி, நமது சங்கடங்களை எல்லாம் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி, திருவோண விரதம். இன்றைக்கி வந்து திதி வந்து பஞ்சமி திதி, வாராகி தாயாருக்கு உரிய நாள் பஞ்சமி திதி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் மிதுன ராசியில் மிருகசீரிடம் திருவாதிரா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சூரிய உதயம் வந்து 6:16க்கு. மருத்துவ குறிப்பு: பீட்ரூட் கிழங்கு சாப்பிட்டால் புதிய இரத்தம் உருவாகும். வேப்ப விதையை வெல்லம் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் மூல நோய் குணமாகும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனும். தீபத் திருநாள் வந்துவிட்டது. வியாழக்கிழமை மாத சதுர்த்தி, பத்ரி கௌர விரதம், விவாகம், அதாவது திருவோண விரதம், மாத சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, பஞ்சமி. சதுர்த்தி திதி இருக்கும்போது பஞ்சமி சுப முகூர்த்த நாள். திதி வந்து இன்னைக்கு வந்து பஞ்சமி திதின்னு தான் கொடுத்துருக்கு. சங்கடகர சதுர்த்தி வந்து சதுர்த்தின்னு போட்டிருக்கு. சரி, இன்றைய ராசி பலன். மேசம் நிறைவு, ரிஷபம் பயம், மிதுனம் முயற்சி, கடகம் பாசம், சிம்மம் ஓய்வு, கன்னி வெற்றி, துலாம் நன்மை, விருச்சிகம் சிந்தனை, தனுசு வரவு, மகரம் அமைதி, கும்பம் வரவு, மீனம் சாதனை, வளர்பிறை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து நம்ம நேற்று வந்து பலகரை ஜோதிடத்தை பற்றி நம்ம போட்டிருந்தோம். அதை வந்து எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பாலில் அபிஷேகம் பண்ணி 48 நாள் இது பண்ணி செய்யணுங்கிறது. வாராகி தாயார் வழிபாடும் அதன் பலன்களும். சப்த கன்னிமார்களில் 5வது தாயாராக இருப்பாங்க வாராகி மாலை. அப்புறம் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது. நாங்கள் வந்து திருப்பூர் ஜிகே அவர்களோட புக்கும் நிறைய வச்சுருக்கோம். நாங்கள் அதையும் படித்தோம். வந்து அதே மாதிரி மாதேஸ்வரன், நடராஜன், நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அரிகேசநல்லூர் தேசமங்கையர்க்கரசி, இன்னும் நிறைய ஜாம்பவான்கள், சின்னராஜ் அவர்கள், திண்டுக்கல் சின்னராஜ் அவர்கள். நாங்கள் வந்து ஜிகே புக் வந்து நிறைய வச்சுருக்கோம். அதில் வந்து ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது, சந்திரா நாடி இருக்குது. இப்போ சேலத்தில் வந்து புத்தக திருவிழா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தாம்பூல பிரசன்னம், சக்தி மிக்க தாம்பூல பிரசன்னம். நாம் வந்து பலகரை இது நாம் நேற்று பார்த்தோம். அது அடுத்தது வந்து சக்தி மிக்க தாம்பூல பிரசன்னம், சாயாகிரக நாடி, மருத்துவ குறிப்புன்னு இவ்வளோ பெரிய புக் இருக்குது. அதையும் நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சக்தி மிக்க தாம்பூல பிரசன்னம் வந்து, அதாவது வித்தியாசமாக நம்ம ஒரே மாதிரி சொல்கிறோங்கிறதுனால தான் வித்தியாசமாக நாம் ஒரு இது கொடுக்குறோம். தாம்பூல பிரசன்னம் என்பது
வெற்றிலை வைத்து பிரசன்னம் பார்ப்பது, அதை வைத்து ஜோதிடர்கள் ஜாதகம் இல்லாதவங்க அந்த மாதிரி. ஜிகே அவர்கள் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இது பண்ணியிருப்பார். இறை வணக்கம் உணவில் கலந்த அவர் வந்து உச்சிஷ்ட கணபதி தான் வணங்குவார். சேலத்தில் பெரிய புத்தக திருவிழா போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வாரம் இருக்குமா. உணர்வில் கலர்ந்த உச்சிஷ்டரே ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. உணர்வில் கலந்த உச்சிஷ்டரே, உணர்ந்த இடமெல்லாம் உணர்வான உச்சிஷ்டரே, எங்கும் நிறைந்த ஜோதியே, என்னுள் நீங்கா ஒளியே, ஓடித்திரிந்த மனதை ஓரிடத்தில் அமர வைத்த இறைவா, உச்சிஷ்டா உன் பாதத்தில் என்னை சேர், உலகம் போதுமென உணர்ந்தறிந்தேன் உச்சிஷ்டரே, உன் கமலபாதம் போதுமென உணர்கின்றேன், வாழிய வாழிய பல்லாண்டு உன் நாமம் வாழிய வாழிய பல்லாண்டு. அவர் வந்து அந்த மாதிரி தாம்பூல பிரசன்னத்தில் வந்து என்னென்ன இது இருக்குங்கிறத பார்க்கலாம். அடிப்படை கிரக காரகத்துவங்கள், பாவக காரகத்துவங்கள், ராசிகள் சுட்டிக்காட்டும் உடல் உறுப்புகள், ராசிகளுக்குரிய திசை, தாம்பூல பிரசனம், தாம்பூல இலக்கணம் எடுக்க, தாம்பூல பாவகம், வெற்றிலை தரும் 12 பாவங்கள், முதல் வெற்றிலை, 2வது வெற்றிலை, 3வது வெற்றிலை, 4வது வெற்றிலை, 5வது வெற்றிலை, 6வது வெற்றிலை, 7வது வெற்றிலை, 8வது, 9வது, 10வது, 11வது, 12வது வெற்றிலை. தாம்பூல லக்ன பாகை அறிதல். அப்புறம் தாம்பூல கிரகத்தை வைத்து கேள்வி அறிதல். தாம்பூலம் கிரகம் தரும் பலன்கள். மாந்தி, குழந்தை பேர் உண்டா, குலதெய்வ சம்பந்தமாக கேட்கிறது, வீட்டில் தீட்டு, தொழில் நிமித்தமாக கேட்கிறது, கனவும் கற்பனையும், உடல் நலக்குறைவா, செய்வனையா, வீட்டிற்கு குடிபோகலாமா, நம்பிக்கை மோசடி, அவமானம், பூர்வீக சொத்து கிடைக்குமா, பொருள் அடமானம், குலதெய்வம், இடம், வீடு, குரு சூரியன் சேர்க்கை, புற்றுநோயா, குரு சூரியன் சேர்க்கை வந்து புற்றுநோய், கருப்புசாமி கோவிலுக்கு, பிரிவினை, திருமணம் எப்போது நடக்கும், அடமானம், குலதெய்வ அனுகிரகம், இடம், வீடு, குழந்தை, குலதெய்வ சம்பந்தமாக குழந்தை தொடர்பாக, திருமணம், தாம்பூல லக்ன அட்டவணை, இவ்வளவு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து இதை நாம் வந்து கேட்கலாம். நாம் பலகரையில் வந்து அதை எப்படி நான் ஆருடம் இதை வந்து சொன்னேன், ஒரு புக்கை வச்சு இதே மாதிரி வெற்றிலை வைத்தும் நாம் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது. அதற்கு நவகிரக கோலங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய கோலத்தை போட்டு நாம் வணங்கினோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். நீங்கள் வந்து சத்யா சாய்பாபா இது இல்லைன்னாக்கா தட்சிணாமூர்த்திக்கு போய் ஈஸ்வரர் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுங்க. நாம் வந்து இதையே சொல்கிறோமே தான் வித்தியாசமான முறையில் நாம் வந்து சொல்கிறோம். ராகு, மாந்திரீகம், செய்வினை, பில்லி சூனியம், பிரித்து விடுதல், அடிமட்ட வேலையாட்கள், போலி உற்பத்திகள், சட்டத்திற்கு புறம்பான வேலைகள், கண்டகம், போதை, மயக்கம், தீண்டக்கூடாத தீட்டுகள், விஷங்கள், பிரிவினைவாதிகள், தொழில் போட்டியால் ஏற்படும் பொறாமை, கஷ்ட நஷ்டங்கள், செயற்கை சார்ந்த அனைத்தும், ரெய்டு, அதனால் ஏற்படும் நடவடிக்கைகள், கையூட்டு மற்றும் அதனால் ஏற்படும் நடவடிக்கை. ராகு இல்லாத கண்டமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, கெட்ட சகவாசமும் ராகுவே குறிக்கும். ஆனால் பிரம்மாண்டத்தையும் ராகு குறிப்பார். ஏதாவது நமக்கு செய்யணும் அப்படின்னா ராகு வலுவாக இருந்தால் தான் பிரம்மாண்டமாக கொடுப்பார். நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். கேது சட்டப்படி போவார். எந்த விஷயமாக இருந்தாலும் கேது வந்து சட்டப்படி போவார். அதே மாதிரி மாந்தி உடன் இருந்ததுனாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்குது. பரிவர்த்தனை தரும் பலன்கள், சாயாகிரக நாடி, அவ்வளோ புக்கு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஜாதக பலனை கண்டுகொள்ள விதிகள். ஜாதகத்தில் ராசி அம்ச சக்கரங்களை துல்லியமாக கணிக்க வேண்டும். கிரகங்கள் ஓடும் நட்சத்திர கால்களை தனியாக எழுதி வைப்பது நல்லது. ராசிகள் கிரகங்கள் நிற்கும் பாதைகளை சரியாக குறிப்பது நல்லது. கருட தரிசனம் நல்லது. விதியை மாற்றும் வழி. அந்த பாதுகா ஸ்தோத்திரத்தை படித்தாவே, அந்த பாதுகையை வரைந்து பாதுகா ஸ்தோத்திரத்தை படித்தாலே வந்து நமது விதி மாறிவிடுமாம். இன்னொன்று ஜோதிட சொல் விளக்கம்னு ஒன்று இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். எடுத்து வச்சேன். தினசரி ஹோரை. தினசரி ஹோரை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஒவ்வொரு ஹோரையே பார்த்து வேலையை ஆரம்பிப்பது மிக மிக நல்லது. சூரிய ஹோரை. உத்தியோகம் வியாபாரம் செய்ய ஒருவருடைய தயவு பெரிய உத்தியோகத்தை காண்பது, உயிர் சாசனம் முதலியவை சூரிய ஹோரை. சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஹோரை 6 to 7 வரும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி புதன் ஹோரை 6 to 7 வரும். இந்த வியாழக்கிழமை குரு ஹோரை 6 to 7. இப்படி செவ்வாய் ஹோரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்.